ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானது. அத்தியாயம் 23. ஜூஸ் போட்டு எடுத்து வந்தவளோ ஆட்சிக்கு கொடுத்துவிட்டு நிசாந்தனை கண்கள் தேட அதை பார்த்த ரங்கநாயகி, அவன் அறையினுள் இருக்கிறான், கொண்டு போய் கொடு சுகா என்று சொல்ல, அதை கேட்ட சுகாசினிக்கும் அறையினுள் அவனிடம் தனியாக கொண்டு கொடுக்க தயங்கியவளுக்கு கால்கள் தள்ளாடியது. அவளுக்கும் அவன் புது உறவு அல்லவா? பார்த்து அறியாதவனை ஒரு முறை கூட பேசிடாதவனிடம் தனி அறையில் அவனிடம் போக தயங்கியவளுக்கு தெரியவில்லை. அவன்தானே இந்த வாழ்வின் மொத்தத்திற்கும் கூட வருகிற உன்னதமான உறவின் பந்தம் என்பது அவளுள் பதிய நாளாகுமோ? சில தயக்கங்களோடு நின்றவளுக்கு அப்போதுதான் அவனிடம் கேட்க வேண்டிய விஷயங்கள் இருப்பது ஞாபகம் வர விரைந்து அறையினுள் நுழைந்தாள் சுகாசினி. அதுவரை அவள் முகத்தில் வந்து போன உணர்வுகளை கண்டவருக்கு அவளின் வேகத்தை கண்டு சிரிப்பு வர, ஏய் சுகா, மெதுவா போ என்று கேலி குரலில் சொல்வதை காதிலே வாங்காமல் சென்றவள் அங்கே கட்டிலில் காலை நீட்டி முதுகிற்கு தலையினை வைத்து சாய்ந்து அமர்ந்திருந்தவனிடம் ஜூஸ் டம்ளாரை நீட்டினாள் சுகாசினி. முகத்திற்கு முன் வந்த டம்ளாரை பார்த்தவனும் நிமிர்ந்து அவளை நோக்கி, இதில் உப்பு போடலையே, நம்பி குடிக்கலாம்ல என்று கேட்டபடி ஜூஸ் டம்ளாரை கையில் வாங்கியவனுக்கு தெரியவில்லை அவள் பேசினால் அருவியாக கொட்டி தீர்ப்பாள் என்று. அவன் சொன்னதை கேட்டவளோ சிறு முறைப்பை அவனுக்கு பரிசளித்தவள், அது ஆட்சிக்கு தான் முதல் தடவை என்பதால் பூனா போகுது என்று நாட்டு சர்க்கரை கலந்து எடுத்து வந்தேன் என்று சொல்லியவனின் பதிலில் சிரித்தபடி குடித்தான் நிசாந்தன். ஏனோ அவள் வாழ்க்கையில் இன்றுதான் உள்ளே நுழைந்தாள். ஆனால் அவனின் மறைந்து போன சிரிப்பை உயிர்ப்பித்தவள் அவள். அவன் வாழ்க்கையும் மலர செய்வாளா சுகாசினி என்று அவன் நினைத்தபடி ஜூஸை குடித்தவன் அவள் முகத்தை ஆராய, அவள் முகத்தில் வந்து போகிற எண்ண கூற்றுகளை கண்டு தன்னிடம் அவள் கேட்க வந்த கேள்வியை தானே அவளிடம் கேட்க பேச்சிற்கு முதல் தொடக்கத்தை தொடங்கி வைத்தான் நிசாந்தன். தன் கால்களை மடக்கிக் கொண்டு அவளிடம் உட்கார் சுகாசினி என்று அமர சொல்ல, சுகாசினியோ நிசாந்தன் சொன்னதும் அவளால் உடனே கட்டிலில் அமர முடியவில்லை. ஏனோ மனதிற்குள் ஒரு தயக்கம் ஒரு தளம் இருக்க, உட்காரலாமா வேண்டாமா என்ற சிந்தனையோடு நின்றவளை கண்டவன் சுகாசினி என்று பெயரை அழுத்தமாக உச்சரிக்கவும், பயப்படாமல் உட்காரு, இப்போது இங்கே எதுவும் நடக்கப் போவதில்லை என்று சொல்லியவன், நீ ஏதோ என்னிடம் கேட்க வந்ததை கேளு என்று சொல்ல, அவளோ சற்றென்று ஏன் என்னை கல்யாணம் செய்தீங்க என்று கேட்க முடியாமல் திகைத்து பார்த்தவளை கண்டு முறுவலித்தான் நிசாந்தன். அவளும் கட்டிலின் ஓரத்தில் அமர்வதைக் கண்டு, நல்லாவே உட்காரு, உட்காந்து பேசலாம், இது உங்க வீட்டு கட்டில் தானே, 2 பேர் உட்காந்தா தாங்கும் தானே என்று இலகுவான பேச்சை கேட்டவளுக்கு இவன் இப்படியெல்லாம் பேசுவானா என்று அதிர்ந்து பார்க்க, யாரிடமும் இவ்வளவு உரிமையாக பேசாதவனுக்கு சுகாசினியிடம் இலகுவாக பேசுவது அவள் கழுத்தில் தான் அணிவித்த மஞ்சள் கயிற்றின் மகிமையாக இருக்குமோ, இல்லை தனக்கே தனக்காக வந்த புது உறவால் ஏற்பட்ட பந்தமோ என்று நிசாந்தனுக்கு தோன்றினாலும் அவளிடம் பேச வேண்டிய அவசியத்தை உணர்ந்து, இப்போ உனக்கு என்னிடம் என்ன கேட்க வேண்டும் சுகாசினி, ஏன் இந்த கல்யாணத்துக்கு சரி என்று சொன்னேன் என்றா, தெரிந்து கொள்ளணுமா இல்லை காளியப்பனை பற்றி தெரிந்து கொள்ளணுமா என்று கேட்டவனை திகைத்து நோக்கினாள் சுகாசினி. அவள் கேட்க நினைத்ததை அவன் வாய் மூலமாக கேட்கும்போது சிறு அதிர்ச்சி உண்டாக அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நாலா பக்கமும் தலையை ஆட்டினான். அவன் அருகில் அமர்ந்த போதே அவளுக்குள் ஏனோ ஒரு தடுமாற்றம். அவனே வசீகரமான பார்வையில் நிலை தடுமாறிதான் அமர்ந்தாள். அதிலும் அவனிடம் கேட்க வந்ததை எப்படி நேரடியாக கேட்பது என்று அறியாமல் திணறியவளுக்குள் அவனை, இதுதானே நீ என்னிடம் கேட்க நினைத்தது என்று சொல்ல, அவளோ என்று தலையாட்டி பொம்மை போல் தலையை உருட்டினாள் சுகாசினி.
அவளின் தலையாட்டலில் சிரித்தவன், உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் என்று எனக்கு தெரியாது, அதேபோல் உன்னை பற்றியும் எனக்கு தெரியாதுதான். என் ஆட்சியும் உன் தாத்தாவும் சேர்ந்து முடிவு பண்ணி நம்மை கல்யாணத்தை பண்ணி வைத்து விட்டார்கள். இதை நான் வேண்டாம் என்று சொல்லி விலகி போயிருக்க ஒரு நொடி ஆகியிருக்காது. ஆனால் அதை செய்ய முடியாததற்கு காரணம் உன் தாத்தா தான் என்று சொல்ல, அவன் கேள்வியும் அதற்கான பதிலும் அவனே சொல்வதை கேட்டவளுக்கு, என் தாத்தாவா, அவர் உங்ககிட்ட பேசினாரா என்று கேட்டவளின் பேச்சில் தனக்கு தெரியாமல் எப்ப போய் பேசினார் என்ற உள்ளம் கேள்வி கேட்பதை அவள் முகம் காட்டி கொடுத்தது. அவனோ, அவர் என்னை பார்க்கவில்லை, ஆனால் நீயும் உன் தாத்தாவும் உங்கள் வீட்டின் பின்னால் அமர்ந்து பேசுவதை கேட்டதால் தான் இக்கல்யாணம். ஆனால் அதற்காக மட்டும் இல்லை, இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அதை இப்பயே தெரிந்து கொள்வதை விட நாம் நம்மை பற்றி நன்கு தெரிந்த பிறகு அறிந்து கொள்ளலாமே என்று சொல்லிவிட்டு, இன்னொன்று, இனி உன் தாத்தாவுக்கு அந்த காளிப்பனால் எந்த தொந்தரவும் வராது, அதற்கு நான் கேரண்டி என்று சொன்னான் நிசாந்தன். காளிப்பனால் தாத்தாவிற்கு எந்த தொந்தரவும் வராது என்று சொன்னதை கேட்டு அவளின் மனம் லேசாக எப்பவும் போல் கிண்டலாக பேச தொடங்கிவிட்டாள் சுஹாசினி. ஓ, பிரீத்திக்கு நாங்க கேரண்டி என்று சொல்வதை போல காளிப்பன் எதுவும் செய்ய மாட்டான் என்பதற்காக நீங்க கேரண்டியா என்று சிறு சிரிப்பு கலந்த கேலி குரலில் கேட்டவளை, பிரீத்தியா, அது யாரு என்று கேட்ட நிசாந்தனுக்கு சற்றென்று அது விளம்பரம் என்பது புரியவில்லை. அவனை பொறுத்தவரை டிவியில் பார்ப்பது நியூஸ், தொழில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி மட்டுமே. பிரீத்தி என்று அவள் சொல்வதை கேட்டு முழித்தவனை கண்டவள், சாருக்கு அது கூட தெரியல போல, அதெல்லாம் ஆதி காலத்து அரது பழசு விளம்பரம் சார் என்று நையாண்டி குரலில் சொல்லி சிரிக்க, அவளின் சிரிப்பை கண்டு மனம் லேசானாலும் அவளின் நையாண்டி பேச்சில் உள்ளம் சுருங்கி போக அவனுடைய முகபாவமே மாறியது. ஆனால் அதை மறைத்தவன் என்று சொல்லிவிட்டு, நைட் ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்று மொட்டையாக சொல்லியவன், எனக்கு கம்பெனி கால் பேசணும் என்று சொல்லிவிட்டு தன் அலைபேசியை எடுத்தான். அவளுக்கு சற்றென்று முகமே மாறிவிட்டது. சிறு கேளிக்கையை இப்படி தொட்டாசினிங்கியாக இருந்தால் இவனிடம் எப்படி பேசுவது என்று புரியாமல் இருந்தவளுக்கு, இரவு ஊருக்கு கிளம்புவதா என்று அதிர்ந்து அவன் முகத்தை பார்க்க, அவனோ தன் அலைபேசி வாயிலாக மும்மரமாக பேசுவதைக் கண்டு திகைத்து எழுந்தாள் கட்டிலை விட்டு. தாத்தாவை கூட்டி போகிறோமா இல்லையா என்று தெரியாமல் முழித்தவளுக்கு, அவரை எப்படியாவது கூட்டிட்டு போயே ஆகணும் என்று நினைத்து அவனிடம் அதை கேட்க முயல அவனோ அதை கவனிக்கவில்லை. அவளிடம் என்றுமில்லாத தவிப்பும் தயக்கமும் இருப்பதால் அவனின் முகமோ எந்த பாவனை என்று இருக்கவே அவனிடம் பேசவே ரொம்பவே யோசித்தாள் சுஹாசினி. அவனுக்கும் அவளின் அருகாமையை பாதிக்கவே அவளிடம் பேசும் பேச்சை பாதியிலே முடித்துவிட்டு தன் வேலையில் மூழ்கினான். தாயின் அரவணைப்பு இல்லாதவனுக்கு தாரமாக பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்களை ஆசை தீர முகம் பார்த்து தன்னுடைய ஏக்கங்களையும் ஆசைகளையும் அவளிடம் கொட்ட வேண்டும் என்பதே அவனுடைய மனதில் தீராத ஆசையாக பெறாண்டியது. ஆனால் எப்பவும் பெண்களை தூர நிறுத்தி பழகியவனுக்கு மற்றவர்களை நெருங்கி பழகுவது வாய்ப்பில்லாமல் போக, தன் சித்தியால் மனதிற்குள் ஏற்பட்ட பாதிப்பால் பெண் என்றாலே காத தூரம் ஒதுங்கி செல்வது அவனுடைய வாடிக்கை. பெண்களிடத்தில் வலிந்து போய் பேசுவதும் அவனுடைய சுபாவம் இல்லை. காலையில் தாலி கட்டி தனக்கானவள் என்று நினைத்த சுகாசனையோடு நடந்த நிகழ்வுகளை கூற முடிந்தவனால் தன் உணர்வுகளுக்கு வடிவம் கொடுத்து பேச தெரியவில்லை. அதனால்தான் அவளின் கிண்டல் பேச்சில் கூட முகம் இறுகி மாறிவிட வேலை இருப்பதாக காட்டிக்கொண்டான். ஆனால் மனைவி திகைத்து தன் முகத்தை பார்ப்பதும் நிற்பதும் எதுவும் மீண்டும் கேட்க வருவதுமாக கண்டவனுக்கு அவளை புருவம் உயர்த்தி ஒரு பார்வை பார்க்க அதிலேயே அரண்டவள் வேகமாக அவ்விடத்தை விட்டு சென்று விட்டாள் சுஹாசினி.
அதன் பின் மதிய விருந்து முடிந்த போதும் சரி, அவன் எதுவும் பேசாமல் இருக்க அவனுடன் அமர்ந்து அவளால் இலகுவாக சாப்பிடக்கூட முடியவில்லை. அவளுக்குள் இருந்ததைப் போல கேட்க முடியாமல் மனமோ அரித்து கொண்டிருக்க தன் தாத்தாவை பார்ப்பதும் பிறகு அவனின் முகத்தை பார்ப்பதுமாக நேரத்தை கடத்தினார். ஆனால் சுகாசினியின் சுபாவம் இது இல்லையே. அவன் அருகில் தன்னால் பேச முடியாமல் தொண்டை அடித்துக் கொள்வது ஏன் என்று புரியாமல் இருக்க, அப்போது ராமசாமியும் நிசாந்தனும் தனியாக அமர்ந்து பேசுவதை பார்த்தவளுக்கு தனக்கு தெரியாத ரகசியம் என்ன வேண்டியிருக்கு இவர்களுக்குள் என்று மனதிற்குள் ஒரு புகைச்சல் உண்டாக்கியது. அதை வெளியே காமிக்காமல் ஊரென முகத்தை வைத்தபடி நின்றாள் சுகாசினி. அவர்களை தேடி வந்த ரங்கநாயகி தான் நினைத்ததை பேசத் தொடங்கவும், சுகாசினியோ அவள் பேசுவதை கேட்க தன் வீட்டுக்கு நிசாந்தனையும் சுகாசனையும் அழைத்து செல்வதாக கூறி ராமசாமியிடம் கூறி நீங்களும் வாருங்கள் என்று அழைத்தார். அவரோ இல்லை தாயே, நான் சித்த உறங்குறேன் என்று சொல்ல, அவரோ சரிங்கண்ணா சரிங்க அப்படின்னு நான் நிசாந்தனின் அம்மா சமாதிக்கு கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிய ரங்கநாயகி சரி என்று தலையாட்டியவர் தன் பேத்தி முகம் வாடியிருப்பதைக் கண்டு, என்ன கண்ணு, ஏன் இப்படி வசனப்படுற? உன் வாழ்க்கையை பொறுப்பான ஒருவரிடம்தான் ஒப்படைத்து விட்ட சந்தோஷம்டா எனக்கு என்று சொல்லியவரின் கண்ணும் கலங்க சுகாசினியின் கண்ணும் கலங்கியது. ஆட்சி வீட்டுக்கு எத்தனை முறை போயிருந்தாலும் இனி அதுதான் தனக்கானது என்பதும், இதனால் வரை தன் வீடாக இருந்தது இனி அப்படி இருக்க இயலாது என்பதை உணர்ந்தவளுக்கு மனம் வலித்தது. அதை மற்றவர்கள் உணர்ந்தாலும் அந்த நேரத்தை பெண்களின் மனம் கடந்து வருவது கடினமாக இருப்பது தானே. அதை உணர்ந்த ரங்கநாயகியோ அச்சூழலை இலகுவாக்க, இத்தனை நாள் இங்கிருந்து எல்லோரையும் மிரட்டி மீன் பிடித்தவள் அங்கே வந்து என்னென்ன அதிகாரம் பண்ண போகிறாளோ தெரியல பேராண்டி. அவள் இப்போ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாள் என்று அடக்க உடக்கமான பொண்ணுன்னு நினச்சிடாத. பேச ஆரம்பித்தா அப்புறம் காதில் பஞ்சை தான் வச்சுக்கணும், இல்லை உன் ஹெட்ஃபோன் ஃபட்ஸை காதில் சொருகிக்கோ என்று கெட்டில் அடிக்க, சுகாசினியோ ஆச்சி என்று பல்லை கடித்தாள். அதை பார்த்து தாத்தாவும் ஆச்சியும் இணைந்து சிரிக்க, அவளின் அருகில் நின்றவனும் சிரிப்பு இல்லாமல் அந்த உணர்வுகளின்றி நின்றான். அவன் சுகாசினி மற்றவர்களிடம் பேசுவதைப் போல சகஜமாக தயக்கமின்றி உரையாட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக அவனிடம் இருந்தது. அவனால் மற்றவர்களிடம் அவ்வளோ எளிதாக ஒட்டிக்கொள்ள முடியாதவனுக்கு சுகாசினி எல்லோருடையும் பேசுவதும் வம்பிழுப்பதும் சுவாரஸ்யமாக இருந்ததைக் கண்டு தன்னிடமும் அப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதீதமாக எதிர்பார்த்ததுதான். மதிய விருந்தின் போது ஊரில் உள்ளவர்கள் வேலப்பன் தாயம்மா வாண்டுகளோடு கதை பேசியபடி அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருந்தவளை கவனித்தவனுக்கு தன்னிடமும் அப்படி இருக்க வேண்டும் தோன்றதான் செய்தது அந்நேரம். ஆனால் சுகாசினியோ காலையில் அறிமுகமாகி அடுத்த நிமிடம் அவனிடம் தாலியை கட்டி மனைவியாக வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்ததை அவளாலே இன்னும் நம்ப முடியாமல் இருக்க, இரவு வேறு ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்று நினைத்தாலே மனதிற்குள் பீதியாக இருக்க, இதை தாத்தாவிடம் பேசணும் என்று நினைத்தால் அதற்குரிய நேரமும் கிடைக்காமல் தவித்தவள் தன்னுடைய மனதில் இருக்கும் பிரச்சனைகளை பற்றி உழன்றாள். அதனாலே அறையை விட்டு வெளியே வந்தவளுக்கு அவ்வீட்டின் பொறுப்பாக எப்போதும் போல அங்குள்ள மற்ற வேலைகளை அவள் இழுத்து கொண்டது. நீ கல்யாண பெண் கொஞ்ச நேரம் உட்காரு என்று சொன்னாலும் அவளால் உட்கார முடியவில்லை. மனதில் ஓடுகிற எண்ணத்திற்குள் மூழ்கி மூச்சடிக்க வைப்பதை தாங்க இயலாமல் வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாள். இப்ப இந்த நேரத்தில் தன் தாய் இருந்திருந்தால் தனக்கு இச்சூழ்நிலையை இப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருப்பாரோ என்று ஏக்கம் மனதில் சூழ்ந்திருக்க, ஆட்சியின் கிண்டலுக்கும் அவள் பெரிதாக பதில் சொல்லாமல் அவர்களுடன் மௌனமாக கிளம்பிவிட்டாள் சுகாசினி. அடுத்த அத்தியாயத்தை
நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.